ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த நாளிலும் கூடப்பா ஹalleluya நன்றியோடு துதிக்கிறோம் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே அப்பா, நாங்கள் உம்மை வணங்குகிறோம். வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே ஹalleluya 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 அப்பா. எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், பலவீனங்கள் இருந்தாலும், வியாதிகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் அப்பா நாங்கள் ஹalleluya உங்க பாதத்துல இறக்கி வைத்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஹalleluya ரிபாலா ஷகதரபல கரபைன் தேவனுக்கு முன்பாக அது ஒன்றுமில்லை. பரபல ஷகதர கடரகதரபல கரபா. இயேசுவே, நாங்க உம்முடைய பாதத்துல விழுந்து வணங்குகிறோம்ப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. ஹalleluya ஹalleluya. ஒரு விஷயப்பா, என்னை எங்க ஒவ்வொருவரையும், எங்க ஒவ்வொருடைய குடும்பத்து நபர்களையும் அப்பா இயேசுவின் ரத்தம் கழுவட்டும். சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய வேதத்தை தியானிக்க கிருபை தாங்கப்பா. நீங்க எங்களோடு பேசுங்கப்பா. எங்களப்பா நீங்க வழி நடத்துங்க. ரிபாலா ஷகா தர கட ரக தர பல கரபா. எல்லா தடைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி போடுங்கப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன். ஹalleluya 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 ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. இந்த வேளையிலப்பா ஸ்தோத்திரம். நாங்க தியானிக்க போற வார்த்தைகளை நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. அப்பா எங்களை மறைத்து நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்கள் திறக்கப்படட்டும், சிந்தைகள் தேவனுக்கு நேராக திருப்பப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன வசனத்தின்படிப்பா. ஹalleluya. நீங்க எங்களோடு பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை இயேசுவே உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஹalleluya. அன்னைக்கு நம்ம பார்க்க போறது இடைவிடாம நம்ம இந்த உலகத்துல வாழும்போது இடைவிடாம என்னென்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். ஆனா முக்கியமா இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் ஜெபிக்கிறதுக்கு தான் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம இது கொஞ்ச நேரம் இதை பார்த்துட்டு அப்புறமா இடைவிடாமல் ஜெபிக்கிறது, ஒரு கண்ணீரோடு ஜெபிக்கிறது, எப்படின்னு ஜெபிக்கிறது அதை பத்தி கொஞ்ச நேரம் இன்னைக்கு நம்ம லாஸ்ட்ல ப்ரேயர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிருக்கணும். ஓசியா 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் எடுத்து வாசிங்க. ஓசியா 12:6. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. ஆமென். நம்ம மற்ற எல்லாத்தையும் நம்புறதை விட தேவனை மாத்திரம் இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருக்கணும். அதான் நம்ம வேத வசனம் சொல்லுது. ஆனா நம்ம பார்க்கறது, இந்த உலகத்துல பார்க்கும்போது நம்ம சூழ்நிலையை பார்ப்போம், அதை நம்புவோம். ஆனா அந்த நமக்கு டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்டை நம்புவோம். ஆனா ஆண்டவரை நம்ம பார்க்க முடியாத, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமா இருக்கிற தேவனை, அவருடைய வார்த்தை சொல்றத நம்புறதுல நிறைய நேரங்கள்ல நம்ம இந்த பிரச்சனை நமக்கு பெருசா தெரியறதுனால அந்த பிரச்சனையை பார்த்துட்டே இருக்கோம். ஆனா அதை விட பெரிய தேவன், எல்லாத்த விட பெரிய தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன், அவருக்கு வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி பாதபடி, எல்லாம் அவர் கையினால உருவாக்கப்பட்டது, அவர் வாயின் வார்த்தையினால உருவாக்கப்பட்டது. அதனால நம்ம பெரிய தேவனை நம்ம வைத்திருக்கிறோம். நம்ம நாவலே அதிகாரம் வச்சிருக்கிறாரு. ஆசீர்வாதம், சாபமும், மரணமும், ஜீவனும் நம்ம நாவின் அதிகாரத்துல இருக்குது. அதனால நம்ம வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கும் போது எல்லா பிரச்சனைகள் மாறும். அதனால அந்த பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாதபடி உறுதியா தொடர்ந்து தேவனை நம்பிக்கொண்டே இருக்கணும். என்ன பிரச்சனை, என்ன போராட்டமா இருந்தாலும், ஆண்டவரே இது நடக்குமா, நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம போராட்டங்கள் பிரச்சனையில இருக்கலாம். இது நடக்குமா, உலக பிரகாரமான காரியத்தின்படி டாக்டர்ஸ் கைவிட்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இல்லாததை கூட இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை. அவ்வளோ பெரிய தேவன். உமாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. தேவரின் சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன்னு யோபு சொல்றார்.
அப்படி அவரை உறுதியா பிடித்து கொள்வார் அவர் யோபு. அதே போல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் நமக்கு இருந்தாலும் இது மாறுமா மாறாதான் மைண்ட்ல அப்படி சாத்தான் கொண்டு போடலாம். இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம வேதனையில அழுது கொண்டு இருக்கலாம். ஆனா எசப்பா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இடைவிடாம உறுதியா தேவனை நம்பிக்கொண்டே இருக்கணும். இப்போ ஒரு கப்பல்ல வந்து நங்கூரம், அது நம்ம பைபிள்ல சொல்லியிருக்கு. அது நங்கூரம் வந்து ஒரு தேவனை உறுதியா நம்புறதுக்கு நங்கூரத்தை ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க பைபிள்ல. இந்த யாக்கோப்ல சொல்லப்பட்டிருக்கோம். அது அதே போல நம்ம வந்து தேவனை வந்து உறுதியா நம்பி இருக்கும்போது எந்த காற்றோ கடலோ எந்த பிரச்சனைகளோ அந்த நங்கூரம் உறுதியா போட்டுட்டுன்னா அது அசையாது. அதே போல நம்ம தேவனை நம்புகிறவங்களை அசைக்கப்படுவதில்லை. அப்படிதான் தாவீது ராஜா எவ்வளோ பிரச்சனை போராட்டத்துல நடந்து வந்தார். ஆனா அவர் தேவனை முன்னாடி வச்சுட்டே இருந்தார், பிரச்சனையை முன்னாடி வைக்கல. ஏசப்பா வந்து பெரியவர், அவர் குறித்த நேரத்துல இந்த வேலையில எந்த வேலையில செய்யணுமோ அதை அந்தந்த வேலையில செய்ய வல்லவர்னு சொல்லி அப்படி அவர் முன்பாக வைத்து ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தார். அப்படி நம்ம உறுதியா நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கணும். அடுத்து இடைவிடாமல் ஜெபம் செய்ய வேண்டும். சங்கீதம் 72 13 14 15 வாசிங்க. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவர்களுடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும். அவர் பிழைத்திருப்பார். ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். எந்நாளும் சோஸ்தரிக்கப்படுவார். ஆமேன். நம்ம எப்பவும் வந்து ஜெபித்து கொண்டே இருக்கணும்ட்டு சொல்லி போட்டிருக்கு. இந்த வசனத்துல 12ல இருந்து பார்த்தோம்னா, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். நிறைய பேர் வந்து உதவியே இல்லாம இருக்கலாம். நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், இந்த வீடு இல்லாம அப்படியே இந்த பஸ் ஸ்டாண்ட்ல ரோட்ல அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க மழையிலையும் வெயிலையும் அப்படியே வியாதியிலையும் எதுவுமே அவங்களுக்கு இல்லை. ஆனா அப்படிப்பட்ட கூப்பிடுகிற எளியவனுக்கும் ஏசப்பா வந்து உதவி செய்ய வல்லவர், சிறுமையானவனை விடுவிப்பார். அப்படி நிறைய உதவி செய்யறவங்க மூலமா அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சு அவங்க நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்படி பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். நம்ம சில நேரங்களில் போராட்டம் பிரச்சனை நம்மளை விட பெருசா இருக்கும், நிற்க பலன் இல்லாம இருக்கும். இந்த யோசபாத் அவர் சொல்லுவார், அவங்களுக்கு யோசபாத் இஸ்ரவேல் ராஜா, அவருக்கு முன்னாடி பார்த்தா எதிரி சேனை நிறைய பலமா இறங்கியிருக்கும், அவருக்கு நிற்க திராணி இல்லை, இவர்கிட்ட இருக்கிற படையோ சின்னது. ஆனா நம்ம கூட இருக்கிற தேவன் மட்டும் பெரியவர். அவர் அதனால என்ன பண்ணுவார், யூதா முழுவதும் ஒரு நாள் உபவாசம் சொல்லுவாரு. சொல்லிட்டு இந்த துதிக்கிற யூதா சேனையை முன்னாடி அனுப்புவார். அப்படி துதிக்க துதிக்க எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்தார்கள்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி நம்ம தேவன் நமக்கு வந்து நிற்க திராணி இல்லாத இருக்கலாம், நம்ம பலவீனமா இருக்கலாம், நம்மளோட எதிரி பிசாசு நம்மளை அப்படி பயங்கரமா போராடலாம். ஆனா நம்ம எதிர்த்து நம்ம யுத்தம் பண்ணணும். தேவனுடைய பிள்ளைகளை எசப்பா அவருடைய யுத்த அபிஷேகத்துல நிரப்பி இருக்கார். சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போகாம நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும். இடைவிடாம ஜெபிக்கும் போதுதான் என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் இடைவிடாம ஜெபிக்கும் போது அவர்கள் ஆத்துமாக்களை கொடுமைக்கு வஞ்சகத்துக்கு தப்புவிக்கிறார். அவர்களுடைய ரத்தம், நம்ம ரத்தம் வந்து ஏசப்பாவுக்கு அருமையா இருக்கு, நம்ம உயிர் அருமையா இருக்குது. ஏன்னா நம்ம அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க போறோம், அநேகரை ஏசப்பாவுக்காக கொண்டு வர போறோம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு. அதனால நம்ம ஜெபம் வந்து அருமையானது. இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஏசப்பா அவங்களுடைய உயிரை வந்து அருமையா நினைக்கிறாங்க. அதனால இடைவிடாம ஜெபிக்கிறவங்க கண்டிப்பா இருக்கணும். ஏசப்பா கூட சொல்லுவாங்க, 1 மணி நேரமாவது ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா உங்களுடைய இதுக்குதான், நம்மளுடைய உபத்திரவங்கள் நமக்கு வராதபடி அந்த சீஷர்கள்ட்ட சொல்லுவார். அந்த ஒலிப மலையில ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாம் தூங்கிடுவாங்க. இந்த 3 சீஷர்களும் பேதுரு யாக்கோபு யோவான் தூங்கிடுவாங்க. அப்போ 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா, நம்ம சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரமாவது ஜோமனுங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த நாள்ல இன்னைக்கு நம்மளுக்கு ஜெப ஆவினால எசப்பா நிரப்ப போகிறார், நம்ம ஜெபிக்க போறோம். அதனால ஜெபம் வந்து எவ்வளவு முக்கியம்னு சொல்றாருன்னா, இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கோம், ஆண்டவர் வந்து அறுவடை
அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஏசாயாவில் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதில் வேலையாட்களோ கொஞ்சம், அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படி எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கள். நம்ம தேவனாகிய கர்த்தரை வேண்டிக் கொண்டுகிட்டே இருக்கணும். ஆட்கள் அனுப்புறதுக்கு கூட வேண்டிக் கொள்ளணும். ஊழியர்களை எழுப்புவதற்கு கூட ஜெபம் பண்ணணும். ஜெபம் எல்லாத்துக்கும் முக்கியம். ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சட்டம். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. அந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கைக்கு ஜெயம் வேணும்னா ஜெபம் தான் கண்டிப்பா அது வேணும். அந்த ஜெபமே ஜெயம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதனால ஜெபம் நம்ம இடைவிடாம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நம்முடைய உயிர், நம்முடைய இரத்தம் தேவனுக்கு பார்வைக்கு அருமையா இருக்குது. எல்லாவற்றிலிருந்து நம்ம விடுவிக்கிறவரா இருக்கிறார். ஜெபிக்கிறவங்களை விடுவிக்கிறவரா இருக்கிறார். அடுத்து பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1:3 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:3. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து. இதுல பவுல் அப்போஸ்தலன் கூட கண்ணீரோட ஜெபம் பண்றாரு. அடுத்து வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9-14 வரை வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9-14. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இடைவிடாம நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல இயேசுப்பா அநேக உபத்திரவங்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு விரோதமா நிறைய வானமண்டல பொல்லாத ஆவின் சேனைகள் வானத்துல இருந்து போராடும். அப்புறம் இந்த தரை பகுதியில் இருக்கிற இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, அதாவது இந்த உலகத்துக்குரிய அதிபதி பிசாசு. அப்புறம் பூமிக்கு அடியில இந்த கடல் சமுத்திரத்துல இருந்து போராடுகிற பிசாசு. அது ஏசாயா 27:2 இருக்கும். அந்த சர்ப்பத்தின் ஆவி. வாசிங்க யாராவது. ஏசாயா 27. அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும். இல்ல, 1வது வசனம் வாசிங்க. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். சமுத்திரத்துல ஒரு வலு சர்ப்பம் இருக்கு. லிவியதானும் அது கடல்ல இருக்குன்னு சொல்றாரு. அதை ஏசப்பா பட்டயத்தினால தண்டிப்பாருன்னு போட்டிருக்கு. அதான் இந்த மாதிரியான 3 பகுதியில இருக்கிற வானமண்டலத்துல செகண்ட் ஹெவன்ல, அப்புறமா நம்ம தரை பகுதியில இங்க பிசாசு மனுஷங்க மூலமாகவும் நம்ம கிட்ட போராடுவான். மனுஷங்க பின்னாடி இருந்து கிரியை செய்யறது. அப்புறம் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அதிகாரிகள், அப்படி நிறைய சுவிசேஷத்துக்கு தடை கொண்டு அப்படி அந்த மாதிரியான பிசாசு. அப்புறமா அந்த கடலுக்கு அடியில தான் பிசாசுடைய ராஜ்யமே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு ராஜ்யம் இருக்கு. அதான் அந்த லிவியதான். அது யோபு, அதுதான் அவனை ரொம்ப உபத்திரவப்படுத்துச்சு. அதான் யோபுவை போல ஒரு யாருமே கஷ்டப்படலன்னு சொல்லி ஒரு வசனம் போட்டிருக்கோம். அந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம ஜெயம் பெறணும் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னா, இந்த யுத்தங்கள்லாம் நம்ம சந்திக்க வேண்டிய சில யுத்தங்களை ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கும் போது அதுல இருந்து வெளியே வரணும்னா ஜெபம் இல்லாம முடியாது. ஜெபிக்கணும். அதுக்கு என்னென்ன, அந்த உபத்திரவத்தின் பாதையில நம்ம போகும்போது நம்மளை அது உருவாக்குது. நமக்கு சாந்தம் வருது, நீடிய பொறுமை வருது, அன்பு எல்லாம் ஆண்டவர் அந்த ஆவியின் கனிகளே உருவாக்குறது அந்த உபத்திரவத்தின் மத்தியில தான், பாடுகளின் மத்தியில தான். அதான் ஒரு சொல்லுவாங்க, நம்மளோட நினைவுகள் வேற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவருடைய நினைவுகள் வேற, அவருடைய வழி வேற. அவர் என்ன நோக்கத்துக்காக உருவாக்கினாரோ அந்த நோக்கத்துல நம்மளை நடத்தணும்னா அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அவர் உடைச்சிட்டு தான் உருவாக்குவார். உடைச்சு உருவாக்குவார். எப்படின்னா, நம்முடைய பிளான்ஸ் தாட்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணி
டெஸ்ட்ராய் பண்ணும்போது நம்ம வி ஹாவ் டு கோ த்ரூ த ப்ராசஸ். ஒரு ப்ராசஸுக்குள்ளே போக வேண்டியது இருக்கும். அந்த ப்ராசஸ் வந்து சஃபரிங், உபத்திரவமாக இருக்கும். அந்த உபத்திரவம் எதை கொண்டு வரோம்னா உபத்திரவம் பொறுமையையும் அப்படின்னு நிறைய நம்ம வசனம் பார்க்குறோம். நம்ம கேரக்டரை உருவாக்கும். பொறுமைங்கிற கேரக்டர், சாந்தம்ங்கிற கேரக்டர், அந்த மாதிரி சாந்தத்தை நம்ம அணிந்து கொள்ளும் போது தான் ஆண்டவர் நமக்குள்ள தங்க முடியும். தாழ்மையை அணிந்து கொள்ளும் போது தான் நமக்குள்ள தங்க முடியும். அந்த உபத்திரவத்தின் பாதையில பெருமையெல்லாம் உடைக்கப்படுது, தாழ்மை உருவாகுது. அப்புறம் அந்த கேரக்டர் லீட்ஸ் டு ஃபெய்த். அந்த குணம் வந்து நம்மளை ஒரு ஆண்டவர் மேல ஒரு உறுதியான விசுவாசத்தை வைக்குது. அப்படி அந்த உறுதியான விசுவாசம் வைக்கும்போது தான் ஒரு அனாயிண்டிங் நம்ம மேல தங்குது. நம்ம சரீரத்துல தங்கும்போது தான் நம்ம ஒரு ஜெப வீரரா, ஒரு யுத்த வீரரா, சுவிசேஷகர்களா, ஊழியர்களா மாற முடியும். அப்போ அந்த ப்ராசஸ்குள்ள இந்த வழியில தான் நம்ம உபத்திரவத்தின் பாதையில போகும்போது ஆண்டவர் வந்து உருவாக்குகிறான்னு சொல்லி நம்ம அப்பப்போ நம்ம அதை நினைத்து நம்ம சோர்ந்து போகாதபடி ஜெபிக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். அடுத்து வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 5:14-19 வரை. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். நம்ம பிரச்சனைகள், போராட்டங்கள் தீர்க்க வரும்போது என்ன தரிசனங்களை பண்ணுவோம்? அற்பமாய் எண்ண ஓகே சிஸ்டர். நம்ம பிரச்சனைகள், போராட்டம் வரும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு சாத்தான் எய்கிற அம்பு வந்து சோர்வு. ஐயோ இது நடக்கலையே, இவ்வளோ சோர்ந்து போயிடுவான். அடுத்து வந்து அவிசுவாசங்கிற அம்பை எய்வான். அப்படி நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், வலி, வேதனை, உடம்புல அப்படி நிறைய பிரச்சனைகள், போராட்டங்களை வந்து அந்த அக்கினியாஸ்திரங்களை பிசாசு எய்து கொண்டே இருப்போம். அப்போ வந்து நம்ம ஜெபம் பண்ண முடியாத மாதிரி. ஆனா நம்ம தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு விசுவாசம் என்னும் கேடயத்தை, பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள்னு எபேசியர் 6ல் சொல்லப்பட்டிருக்கு. 6 அந்த மாதிரி நம்ம ஜெபித்தாதான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கலாம். ஆவியை வந்து அவித்து போடக்கூடாதான். ஆவியன்னு பரிசுத்த ஆவினால நீங்க நிரப்பப்பட்டிருந்தா, அந்த ஆவியில நிறைஞ்சு சில ஆட்கள்லாம் வந்து ஜெபிக்க விட மாட்டாங்க. ஆவியில் நிறைய வேண்டாம், சும்மா சாதாரணமா ஜெபிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அது வந்து பிசாசுடைய தந்துரும். அதுக்கு செவி கொடாதபடி நம்ம ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். அப்படி இடைவிடாமல் ஜெபிக்கணும். ஆவியில ஜெபிக்க வேண்டும். அடுத்து இடைவிடாமல் வேதம் வாசித்து அதன்படி நடக்கணும். சங்கீதம் 119, 112. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். ஆமென். நம்ம வந்து வேதம் வாசித்து அதன்படி நம்ம வசனத்தின்படி நம்ம வேதம் வாசித்து அதன்படி நடக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். அடுத்து வந்து இடைவிடாமல் கண்ணீரோட ஜெபிக்கணும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 47-51 வரை. திகிலும் படுகுழியும் பாழ்கடிப்பும் சங்காரமும் எங்களுக்கு நேரிட்டது. என் ஜனமாகிய குமாரத்தை அடைந்த கேட்டி நிமித்தம் என் கண்களிலிருந்து நீர்க்கால்கள் பாய்கிறது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. ஆமென். இந்த இவர் என்ன சொல்றாருன்னா, என் கண்கள் இடைவிடாமல் ஓய்வின்றி அப்படி கண்ணீரோடு ஜெபிச்சுட்டே இருக்கிற அந்த புலம்பல்னால அவர் எரேமியா தீர்க்கதரிசி நிறைய அழுந்துகிட்டே தான் இருப்பாரு. இன்னொரு இடத்துல பார்த்தா என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமா இருக்கும்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நம்ம அழுது ஜெபிக்க வேண்டிய ஒரு ரொம்ப பாரம் உங்களை அழுத்துதா, அப்போ ஆண்டவருடைய பாதத்துல இருந்து அப்படியே இருதயத்தை ஊற்றிருங்க. அழுது அந்த பாரம் எல்லாம் இருதயத்தை விட்டு போற அளவு அப்படி கண்ணீரோட அழுது ஜெபிக்கணும்.
அந்த மாதிரி ஜெபிக்கும் போது அந்த பாரத்தை அப்படியே ஆண்டவர் எடுத்து போட்டுருவாரு. நம்ம நிறைய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும், நம்முடைய பாரங்களே நம்மளை அழுத்தலாம், அதுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். மற்றவங்களுக்காக இப்போ ஆத்தும பாரம்னா என்னன்னா, இப்போ ஒருத்தங்களை பார்க்கும்போது ஐயோ இவங்க ரட்சிக்கப்படணும், அந்த ஆத்துமா எவ்வளோ அருமையா இருக்குது ஆண்டவருக்கு முன்பாடி அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வருதுல, அதுதான் ஆத்தும பாரம். ஆத்தும பாரத்தினால சில நேரம் அழுது ஜெபிக்க வைப்பாங்க ஏசப்பா. அப்புறம் சில நேரம் நம்மளுடைய பாரங்களே அப்படி ரொம்ப கவலையா இருக்கும்போது என்ன பண்ணும், அந்த பாரத்தை அவருடைய பாதத்துல ஊற்றிடணும். அண்ணாள் எப்படி அழுது பாதத்துல ஊற்றினாலோ அது மாதிரி ஃபுல்லா அப்படியே கண்ணீரோட நம்ம ஏசப்பாட்ட ஒப்பு கொடுக்க அப்படியே அழுது 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 அவர் மார்புல சாய்ந்து கொள்ளணும். ஒரு தாய் தேற்றுவது போல் அவர் நம்மளை தேற்றுகிறார். அப்படி நம்ம அழுது ஜெபிக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த எரேமியா ஆண்டவர் நம்ம பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் அவர் அழுது ஜெபிப்பாராம். அவர் பரலோகத்திலிருந்து அவருடைய கண் நம்மளை நோக்கி பார்க்கிற வரை நம்ம விடக்கூடாது, ஓய்வின்றி அழுது ஜெபிக்கணும், விடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா பிசாசு வருதா, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமா, நம்முடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு விரோதமா, நமக்கு விரோதமா போராடுகிற பொல்லாத பிசாசு ஜெயம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி, ஒரு வைராக்கியத்தோட விடக்கூடாதுன்னு சொல்லி அழுது நம்ம கண்ணீரை ஊற்றி ஜெபிக்கணும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2-4 வரை. பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். ஒரு பவுல் அப்போஸ்தலர் அவரோட கூட ஊழியம் செய்கிற ஒரு தீமோத்தேவுக்கு எப்படி எழுதுறாரு, அவர் கண்ணீரோடு இருக்கிற ஒரு காரியத்துக்காக இவர் ப்ரேயர் பண்றாரு. அதே போல நம்ம கண்ணீரை ஏசப்பா எவ்வளோ விலையேறப்பட்டதா என்றாரு. அவர் நம்முடைய கண்ணீர் துருத்தியில வச்சிருக்கிறாரு, அவர் துருத்தியில வச்சு பார்க்கிறாரு. கண்ணீர் பேசும்னு சொல்லி அது 97% உணர்வுகளால் ஆனது. உணர்வுகள் அப்படியே ஆண்டவர்கிட்ட போகுது. அதுல அழுகை, வேதனை, பெருமூச்சு, அப்படி கண்ணீர், அப்படி துயரம், தாங்க முடியாதது, சொல்ல முடியாதது, அதெல்லாம் அந்த கண்ணீர் ஆண்டவர்கிட்ட போய் பேசும். கண்ணீர் அதுதான் ரொம்ப விலையேறப்பட்டதா ஏசப்பா வச்சிருக்காங்க. ஒரு கண்ணீர் விட்டுட்டாங்களா அவங்களால இருக்க முடியாது, ஏசப்பாவால இருக்க முடியாது. அதனால கண்ணீர் விடும்போது அவர் சிங்காசனத்தை அசைக்கும், அவரை நம்மளை நோக்கி பார்க்க செய்யும் கண்ணீர். அந்த கண்ணீரின் ஜெபம் நமக்குள்ள இருக்கணும். கண்ணீரோடு இன்னைக்கு நம்ம பாரங்களை இன்னைக்கு ஊற்றணும், ஊற்ற போறோம் நம்ம எல்லாரும். அடுத்து இடைவிடாமல் ஆராதனை செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 26:7. இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பியிருக்கிறார்கள். அகிரிப்பா ராஜாவே, அந்த நம்பிக்கையின் நிமித்தமே யூதர்கள் என்மேல் குற்றஞ்சாட்டுகிறார்கள். இந்த இஸ்ரவேல் 12 கோத்திரமும் என்ன பண்ணுவாங்க, இடைவிடாமல் ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் இடைவிடாமல் ஆராதிக்கணும். அதே போல தானியேல் 6ஆம் அதிகாரம் 12-20 சொல்லப்பட்டிருக்குது, இடைவிடாமல் ஆராதிப்பாராம் அவர். தானியேல் அவர் எங்க இருந்தாருன்னா, இஸ்ரவேல் நாட்டுல இருக்குல்ல ஒரு பாபிலோன் ராஜா சிறை பிடிச்சிட்டு போனார். அந்த பாபிலோன் தேசம் ஒரு பிசாசினுடைய அதிகாரத்துக்குள்ள இருந்த தேசம். அந்த ராஜா, அந்த மக்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனை எல்லாம் இருந்துச்சு. அந்த இடத்தையே அவர் ஆராதிச்சு ஜெபிச்சு தேவ பிரசனம் சூழ்ந்திருக்கிற இடமா மாத்தினாரு. அதே போல நம்ம கூட இந்த உலகத்துல பல பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், ஆனா அது நம்மளை தாக்காதபடி நம்ம இடைவிடாமல் ஆராதித்து நம்மளை சுத்தி அக்கினி மதில் உருவாக்கணும், தேவனுடைய அக்கினி மதில். அது எப்படி நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கணும், பாடணும், இடைவிடாம ஆராதனை செய்யும் போது அந்த ராஜாவே சொல்றாரு. ஏன்னா ராஜா பக்கத்துலதான் இவர் ஒரு அதிபதியா இருக்கிறாரு. அதனால ராஜா பார்த்துட்டே இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் பாட்டு பாடிட்டே இருக்கிறாரு, தேவனை துதிச்சுட்டே இருக்கிறானு பார்த்துட்டே இருக்கிறாரு. அது மற்றவர்கள் கூட பார்த்து ரட்சிக்கப்படுவாங்க. அந்த ராஜா பார்த்த
அந்த இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற உன் தேவன் இந்த சிங்க கெபியில தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவ்வளோ பெரிய ஆராதனை வந்து ஆராதனை வந்து ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஆராதனை செய்யும் போது கண்டிப்பா இறங்கி வந்துருவார். எப்படி, நான் தேவனை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவார். நம்ம ஆராதிக்கும் போது அந்த இடத்துல ஏசப்பா இறங்கி வந்துருவார். நம்ம பாடும்போது துதிக்கும் போது ஏசப்பா துதியில பிரியப்படுகிறவர், மனுஷருடைய துதியில பிரியப்படுகிறவர். அடுத்து பார்க்கலாம், இடைவிடாமல் உபதேசம் பண்ண வேண்டும். அப்போஸ்தலர் 5:42. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். இடைவிடாமல் இந்த ஸ்ரீசர்கள் என்ன பண்ணாங்க, அந்த காட் தான் ஏசப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்மளை மீட்க வந்த ரட்சகர், அவர் நமக்காக மறைத்து உயிரோடு எழுந்தாருங்கிறத சொல்றதுதான் அவங்களோட சீசர்களோட வேலையே. அந்த உபதேசத்தை இடைவிடாமல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள ஜெயிலில் போட்டாலும், என்ன பண்ணாலும், சிறைச்சாலையில போட்டாலும், சிலுவையில் அடிக்கப்பட்டா கூட அந்த இரத்த சாட்சியை மறிக்கும் வரை, கடைசி வரை என்ன பண்ணாங்க, உபதேசம் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. ஏன்னா அவருடைய அன்பு நெருக்கி ஏவுகிறதுன்னு பவுல் சொல்றாரு. ஏசப்பாவுடைய அன்பு, அவருடைய அன்பு நிமித்தம் அவர் முடிவு புரிந்த என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த பரலோக ராஜ்யத்தை நான் விட மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இயேசுவுக்காக ஊழியம் செய்வதை விட மாட்டேன், ஆண்டவரை பத்தி அநேகருக்கு சொல்லுவேன், யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பாரம் நமக்குள்ள வரும்போது, ஆண்டவரை பத்தி நம்ம பாக்குறவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அனுதினம் பாக்குறவங்க, பேசுறவங்க எல்லாருக்கும் நம்ம ஏசப்பாவுடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், உபதேசம் பண்ணணும், அவங்களுக்கு இயேசுதான் தெய்வம் சொல்லிட்டு சொல்லணும். அடுத்து இடைவிடாமல் ஊழியம் செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 6:4 வாசிங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். வேத வசனத்தை போதிக்கிறதுலயும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறாங்க. என்னென்ன செய்தாங்க, உபதேசம் பண்ணாங்க, அப்புறம் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குனாங்க, வியாதியில ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாம் விடுவிக்கப்பட்டாங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கும் போது, பிசாசுனால கட்டப்பட்டவங்க விடுவிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் ஊழியம். ஆண்டவருக்காக நம்ம இடைவிடாமல் ஊழியம் செய்யணும். அந்த வரங்கள் அபிஷேகத்தினால நம்ம நிரப்பப்பட்டு நம்ம ஜெபிக்கும் போதே எல்லாரும் விடுதலை ஆவாங்க. ஏன்னா நம்ம ஏசப்பா விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நீங்க வியாதியஸ்தர் மேல் கை வைப்பீங்க, அவங்க சுகமாவாங்க, அப்புறமா பிசாசுனால பிடிக்கப்பட்டவங்க எல்லாம் விடுதலை ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாருக்குமே இது கொடுக்கப்பட்டது, ஊழியர்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருமே நீங்க கடைசி காலத்துல என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும். எல்லாருமே வரங்கள்லாம் நிரப்பப்பட்டு நீங்க உங்களால முடிஞ்ச எங்கெங்க யார் யாருக்காக ப்ரேயர் பண்ணணும்ட்டு சூழ்நிலை வருதோ, ஆவியானவர் சொல்றாரு அந்த அவங்களுக்காக எல்லாம் ஜெபித்து விடுதலையாக்கணும். கட்டப்பட்டவர்களை எல்லாம் விடுதலையாக்கும்படிதான் நம்மள ஏசப்பா அபிஷேகம் பண்ணியிருக்காருன்னு ஏசாயா 61:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, சிறைப்பட்டவர்களை விடுவிக்க. சாத்தான் சிறைப்படுத்தி வச்சிருக்கானா, விக்கிரக ஆராதனையில மந்திரக்கட்டுல கட்டப்பட்டு வச்சிருக்கிறானா, அவங்களெல்லாம் விடுதலையாக்கணும். அதுக்காக நம்ம பாரத்தோடு அவங்களுக்கு ஜெபிக்கணும், ஊழியம் செய்யணும். எனக்கு கூட ஒரு நியூஸ்ல வந்து ஒரு வாட்டி பார்த்தேன். அது வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் வந்து அப்படி ரோட்ல படுத்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ ராத்திரி அவங்க தரையில எங்கேயோ அவங்களுக்கு மனநிலை சரியில்லை. அப்போ ஒரு வண்டி வந்து இடிச்சிட்டு போயிட்டு, அப்படி நியூஸ்ல போட்டிருந்தானா, அப்படி அந்த ஆள் மறிச்சிட்டார். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா அப்படி கண்ணீரா வருது. அந்த மாதிரி அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்காக ஆண்டவரே அவங்களெல்லாம் விடுவிக்கணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் விடுவிக்கப்படணும். அப்புறம் இந்த ஒருத்தங்க, நான் ஸ்கூல்ல வேலை பார்க்கும்போது ஒரு பையன் எல்கேஜி தான் படித்தான். அவங்க அப்பா அம்மா வந்து ஆண்டவர் அறியாதவங்க இங்கே கர்நாடகாவில். அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, உடம்பெல்லாம் வந்து எரிஞ்சு 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 உடம்பு தாங்க முடியல. அதாவது ஒரு பிசாசு போராட்டங்கிறது அவங்களுக்கு தெரியல, விக்கிரக ஆராதனையில் இருக்கிறனால. அவரை பார்த்தா அவர் வந்து தாங்க முடியாமல் என்னை தூக்கு போட்டு செத்துட்டார். அதை பார்த்து அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து அதிலே அந்த ஃபேன்லேயே போட்டு தூக்கு போட்டு செத்துருச்சு. அந்த சின்ன பையன்கிட்ட கேட்டால் என்னாச்சு அப்படின்னா, அப்பாவும் அம்மாவும் இந்த மாதிரி தூக்கு போட்டு செத்துட்டாங்க. அந்த பையன் அந்த இதை பார்த்து எவ்வளோ வேதனையாக இருக்கும். அப்படி சின்ன குழந்தை, அது அப்பா அம்மா இல்லாமல் கஷ்டப்படுது. அதே நேரம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, ஆண்டவரே இவங்க ஃபீஸ் கட்டலாம் வருவாங்க, ஆனால் எங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு ரொம்ப தடை.
இங்க வந்து இந்த கர்நாடகாவில் சொல்லக்கூடாது ஆண்டவர் சுவிசேஷம், ஆனாலும் நான் சொல்லுவேன் என்னால் முடிஞ்ச அளவு. அவங்க அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிட்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையா இருந்துச்சு. அப்படி அதே போல அது பாரம் வந்து ஏசப்பா வைப்பாங்க, அந்த ஊழியம் செய்யறதுக்குரிய பாரம், ஆத்ம பாரம். ஒரு ஒரு ஆத்மாவும் விலையேற பெற்றதா இருக்கிறது. அவங்க நரகத்துக்கு போகாதபடி காக்கப்படணும். ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நம்ம ஒரு ஆத்மாவா பார்க்கணும். அது இவங்க பொல்லாத மனுஷங்க அப்படிலாம் பார்க்க கூடாது. அவங்க அந்த மனுஷங்க ரட்சிக்கப்படணும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணுமேன்னு சொல்லி ஒரு ஆத்ம பாரம் நமக்குள்ள வரணும். அடுத்து வந்து இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். எபேசியர் 1:16 வாசிக்கலாம். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. இடைவிடாமல் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. நம்ம அபிஷேகம் பெறாதவங்களா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நோட்ல வந்து நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 100 நம்பர் எழுதி வச்சுட்டு அதுல இயேசுவே ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே இருக்கணும். நானும் அபிஷேகம் பெறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருப்பேன். 1000 ஸ்தோத்திரம் அப்படி. ஏதாவது ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கணுமா, ஜெபிக்கும் போது ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இயேசுவே ஸ்தோத்திரம் 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 சொல்ல 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 கிருபை பெருகும். ஆண்டவர் யார் மேல கிருபையா இருக்கணும் அவங்களுக்கு தான் எல்லாமே நடக்கும். கர்த்தர் கண்கள்ல நமக்கு கிருபை கிடைக்கணும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உலகமே அழிஞ்சாலும் நோவாவை காப்பாத்தினாங்க, அவங்க குடும்பத்தை காப்பாத்தினாங்க. அதனால நம்ம இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செய்யறவங்களா இருக்கணும். 1 தெசலோனிக்கே 2:13 அதுலயும் அதே தான் சொல்லியிருக்கோம், பாருங்க. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டபோது அதை மனுஷர் வசமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. இடைவிடாமல் வந்து ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அடுத்து வந்து இடைவிடாமல் புத்தி சொல்ல வேண்டும். அப்போஸ்தலர் 20:31 வாசிங்க. ஆனபடியால் நான் 3 வருஷ காலம் இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். ஆமென். இடைவிடாமல் புத்தி சொல்லணும். இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி நடக்கணும், அப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மற்றவங்களுக்கு வந்து இப்படி செய்யக்கூடாது அப்படி நம்மளால முடிஞ்சது. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், மற்றவங்க அவங்க தெரியாம செய்யறாங்கல்ல, அந்த தப்பெல்லாம் நம்ம ஏசப்பாவுக்கு இது பிரியமில்லாத காரியம், போதை வஸ்துகள் அந்த மாதிரி அடிமைப்பட்டிருக்கவங்களுக்கும் உபதேசம் சொல்லணும், புத்தி சொல்றவங்களா நம்ம இருக்கணும். நம்ம இப்போ கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கண்ணீரோடு ஜெபிக்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஹalleluya. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீங்கப்பா. இடை பாரங்கள் எல்லாம் உம்முடைய பாதத்துல ஊற்றுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya ஹalleluya. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். என்ன பாரங்கள் எல்லாரும் நம்ம மனதுல என்ன பாரம் இருந்தாலும் அதை அப்படியே ஆண்டவர் பாதத்துல ஊற்றி கண்ணீர் விட்டு அழணும்னு இருந்துச்சுன்னா அப்படியே அழுது பாரங்கள் எல்லாம் அவருடைய பாதத்துல வைங்க. ஹalleluya. ரிபாலா ஷகதரபலா கரபலபா ரிபா பாபா பாபா ரீகாதா இருதயத்தை உங்க பாதத்துல ஊற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த காரியம் என்ன அழுத்துகிறது ஆண்டவரே. எல்லாம் நம்ம மனதுல என்னென்ன இருக்கோ அதை ஏசப்பாட்ட சொல்லி ரீபாலா ஷகதர பலபா இதெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. அப்பா, இடைவிடாமல் கண்ணீரோடு ஜெபம் பண்ண சொன்னீங்க ஆண்டவரே. ரீபா பாப்பா என்னுடைய பாரத்தை எடுத்து போடுங்கன்னு சொல்லி பிரேயர் பண்ணலாம். முதலாவது நம்முடைய பாரம் நீங்கினாதான் நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடியும். ரீபாலா ஷகதர பல கட ரகதர பல கபல பக்கர பல பரிபால பர
ஷகதரபல கபலப கரபலப நினைப்புல வந்திருக்கிற ஒவ்வொருடைய பாரங்களப்பா நீங்க அப்பா இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்கப்பா. உன் பாரத்தை என் மேல வைத்து விடு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீங்க. ரபாலா ஷகதரபல கரபா இயேசுவே எங்க மத்தியில் அசைவாடுங்கப்பா. இயேசுவே ஒவ்வொரு இருதயத்தையப்பா நீங்க பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருடைய பிரச்சனைகளை அப்பா நீங்க நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஹalleluya ரிபல ஷகதரபல கரபல கடரகதரபல கபலப கரபலபா. ஹalleluya நன்றியோடு 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 துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya ரிபல ஷகதரபல கரகடரகதரபல கபலப கரபலபா. ஹalleluya பாரி பாபா 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 பரக தர பல கட ரக தர பல கரா ரிக்கரக தர பல கபல பக்கர. எல்லாரும் ஜெபிக்கலாம். ரிபல ஷகதர பல கர பலபா ரிபா பாபா 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 பரக தர பல கட ரக தர பல கபல பக்கர பலபா. ஹalleluya நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ஜெபிக்க முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் எல்லாம் அருந்து விழட்டு. ரிபா கபலா ஷகதரபல கடரக தரபல கரபா. சோர்வின் அம்புகள் எல்லாம் பிடிங்க அப்புறப்படுத்தி போடுங்க. ரபா கரபலபா ஷகதரபல கபலபா கரபலபா ரிபல கடரக தரபல கபலபா கரபலபா ரிபல ஷகதரபல கடரக தரபல கபலபா கரபலபா ரிபா பாபா 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 ரிகா தர கட ரக தரபல கபலபா கரபலபா ஷபா ரபா கர கட ரக தரபல கரபா. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். பாதத்துல வந்து எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா, உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஹalleluya. ஒன்னு நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். நம்ம வந்து விக்கிரக ஆராதனையிலிருந்து நம்ம வந்திருந்தோம்னு சொன்னா வந்திருப்போம் எல்லாருமே. இந்த இந்தியாவிலேருந்து 4 தலைமுறைக்கு முன்னாடி அப்படி வந்து விக்கிரக ஆராதனையிலேருந்து வந்திருப்போம். அதில் வந்து என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த விக்கிரகத்துக்கு ஒரு பலிபீடம் கட்டி அந்த பலி செலுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி பலி செலுத்தும் போது அதில் பிசாசு வந்து அதில் கிரியேட் செய்யும். அது மூலமாக அது நம்ம பிளட் லைன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். பாவம் வந்து தொடருது அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா சாபம்னு சொல்லுவாங்க. ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு அப்படி வருதுன்னா அது பேர் என்னன்னா சாபம். அந்த மாதிரியான கட்டுகள் நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டு வருத்தி கொண்டு இருக்கலாம். சில நேரம் நம்மளுக்கு சொப்பனத்துல வரலாம். சொப்பனத்துல வந்து விக்கிரகங்கள் இல்லைன்னா அந்த ஆவி போராடுற மாதிரி, மாடு முட்டை வர்ற மாதிரி, அப்புறம் நாய் கடிக்க வர்ற மாதிரி, நாய் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து விக்கிரக ஆவி. அப்புறம் பில்லி சுனி ஆவிகள், அப்புறம் இச்சையின் ஆவிகள். அந்த மாதிரி எங்கெங்க விக்கிரக ஆராதனை செய்யப்படுதோ அதெல்லாம் இச்சையின் ஆவி செயல்படுமா. அந்த பைபிளே போடப்பட்டிருக்குது. அது இச்சையின் ஆவி தான் அந்த விக்கிரக ஆவி. அதனால அந்த மாதிரி காரியங்கள் நம்ம சொப்பனத்துல கூட அக்கா அட்மிட் பண்ணிக்கோ. அது ஃபோன் வந்துருச்சு, அது கட் ஆயிட்டு. அந்த அதனால வந்து விக்கிரக ஆராதனை எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து விபச்சாரம் நடக்கும். அந்த விபச்சாரங்கிற பாவம் அதனால தான் நிறைய நம்ம தேசத்தில் பாருங்க சிறு பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரியான காரியங்கள், விபச்சார வேசித்தனம் அதெல்லாம் பண்ணி அதை கொன்று அந்த ரத்தம் அந்த சிந்தப்படுது. அந்த மாதிரி ரத்தம் சிந்தப்படுற இடத்துலலாம் பிசாசு இருக்கும். அந்த விபச்சாரமும் அந்த விக்கிரக ஆராதனையில் ரொம்ப அந்த இது நம்ம இந்திய தேசம் தான் ரொம்ப விக்கிரக ஆராதனை இந்த உலகத்திலே நான் பார்த்தபடி. அதனால அந்த அதுல வந்து என்னென்ன பண்ணோம்னா அந்த ஒரு இது வரணும்னா அந்த பிசாசு அந்த இடத்துல கிரியேட் செய்யணும்னா அதுல ஒரு பலிபீடம் இருக்கும், ஈவில் ஆல்டர். அந்த ஆல்டர்ல வந்து பலி செலுத்துவாங்க. அந்த பலி செலுத்தும் போது அது வந்து அவங்கள பிடிச்சுக்கணும். அவங்க பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, எங்களை வந்து ஆசீர்வதிக்கணும், எங்களை நல்ல இது வரணும், அது வரணும், ஆசீர்வாதம் வரணும், பணம் வரணும், குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியாம அந்த காலத்துல பண்ண இது. அந்த பிசாசு வந்து தொடர்ந்து நம்ம ஆண்டவர்
நம்மளுக்குள்ள வந்தா கூட அது வந்து தொடர்ந்து அது போராடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த பிளட் லைன் வழியா, ரத்தம் வழியா, இப்போ நம்மளுடைய நமக்கு குழந்தை பிறக்குதுன்னா அந்த பிளட் நம்மளோட ரத்தம் தானே குழந்தைக்கு போகும் நம்ம வயித்துல இருந்து. அப்படி அந்த பிளட் லைன் வழியா தொடர்ந்து வருது. அந்த பிளட் லைன் வழியா வர்றதெல்லாம் நம்ம வந்து பிரேக் பண்ணி ஜெபிக்கணும். இன்னைக்கு ரெக்கார்டிங் வேணா ஸ்டாப் பண்ணணும்னா பண்ணிருங்க. அந்த இது நம்ம ஜெபிக்கலாம். அதுக்கு எப்படி